அதிமுக திமுகவான கேள்வி சார். ரெண்டு பேர்கிட்ட ஏன் இலவசங்களை வாரி அடிக்கிறீங்க சார்? 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, 2000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் இலவச பேருந்து, ஆண்களுக்கான இலவச பேருந்து. ஓகே கேள்வி புரிஞ்சிச்சு சார். சார் இந்த கேள்விக்கு ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கோங்க. இலவச கல்வி மக்களுடைய கேள்வி பொதுவாவே இருக்குதா? இவருக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே சில இடங்கள்ல பல மாவட்டங்கள் இருக்குது. இலவசங்களை ஆதரிக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க, இலவசங்களை எதிர்க்கிறவங்களும் மக்கள் சில பேர் இருக்காங்க. இலவசங்கள் ஏன் தேவை? திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நிறைய இலவசங்களை மக்களுக்கு கொடுக்குறீங்க. இலவசங்களால மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? இலவசங்கள் ஒருபுறம் மக்களை சோம்பேறி ஆக்குது, உழைப்புல இருந்து அவங்களை தள்ளி வைக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். உங்களுடைய பதில் சொல்றேன். நல்ல கேள்வி கேட்டாரு. திராவிட கட்சிகள் ரெண்டுமே ரெண்டுக்கும் தான் ஆட்சியில இருந்திருக்கு, வேற எந்த கட்சியும் வரல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், அடித்தட்டு மக்கள் அவங்களும் டிவி பார்க்கணும், அவங்களும் மிக்சியில அரைக்கணும், அவங்க பிள்ளைங்களும் நேரத்தோட ஸ்கூல் போகணுன்றதுக்காக அது கொடுக்கப்படுது. உங்களுக்கு இலவசம் வேணும்ன்றவங்க அதை எடுத்துக்கிறாங்க. இலவசம் வேணான்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது அரசாங்கத்துக்கு கூட திருப்பி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. யாரும் அதை கட்டாயப்படுத்தி திணிக்கப்படல. இலவசம் வேணுன்றவங்களுக்கு கொடுக்கப்படுது. அது வேணுன்றவங்களுக்கு ஆட்சியாளர்கள் அது கொடுக்கறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. இதுதான். ஓகே சார். திமுகவினுடைய கருத்து என்ன என்பதை கேட்டோம். அதிமுக சொல்லுங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்பது ஒரு நாட்டுடைய அத்தியாவசிய தேவை. அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். எது தேவை, மக்களுக்கு தேவையானவற்றை அந்த அரசாங்கம் கொடுத்தே ஆக வேண்டும். நான் எம்எல்ஏவா இருந்திருக்கிறேன், மந்திரியா இருந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறோம். கிராமங்களில் போனோம்னா ஒரு சில இடங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாய்மார்கள், விதவை பெண்கள், ஏழைகள், இது உங்களுக்கெல்லாம் இப்போ இந்த விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா ஆடுகள் வழங்குற திட்டம்லாம் குறிப்பாக விதவை பெண்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தே ஆகணும். அதே போல முதியோர் ஓய்வூதிய தொகை, சமூக பாதுகாப்பு திட்டங்கள், இதெல்லாம் தொடர்ந்து வருகின்ற திட்டங்கள். இதையெல்லாம் நிறுத்த முடியாது. இதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் இருப்பதை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எடப்பாடியார், ரெண்டு திராவிட கட்சிகளுமே தொடர்ந்து இலவசங்களை இன்னும் ஆதரிக்கிறோம். அது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தது அப்படிங்கறத உங்க பதில இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் கணேஷ், நீங்க சொல்லுங்க, இலவசங்களை உங்க கட்சி ஆதரிக்குதா? இலவசங்களால மக்களுக்கு நன்மை ஏற்படுதா, தீமை ஏற்படுதா? உங்களை சுருக்கமான பார்வை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போலவே இலவசங்களுக்கு எதிரான பார்வை தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை. ஆனால் அந்த இலவசம் என்ற சேவை மக்களுக்கு தரும்பொழுது என்ன நோக்கம் இருக்குதுன்னு ஒரு பார்வை இருக்கு. மக்களுக்கு தேவையான டைம்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றாங்களா, இல்ல தேர்தலுக்காக மக்களுக்கு பண்றாங்களான்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதுவும் இல்லாம இலவசத்தை கொடுத்துட்டு மக்களை ஏளனமா பேசுறது தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே எந்த காரணத்துக்காகவும் அனுமதிக்க போறதும் கிடையாது, அதை ஆதரிக்க போறதும் கிடையாது. ஓகே கணேஷ். 2021 ஆட்சி அமைஞ்ச பிறகு பினான்ஸ் மினிஸ்டர் திரு பிடிஆர் சொன்னாரு, ஒரு குடும்பத்துக்கு தலையிலும் 2 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு. ஆட்சி முடிய போது இப்போ ஒரு குடும்பத்து தலையிலும் சுமார் 4 லட்சம் கடன் இருக்குது. இது என்ன, இந்த நிலைமை அப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் ஆகும்? இங்க ஏற்கனவே அரசு செவிலியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் கிடைக்கவில்லைன்னு. இப்படி மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணும்போது திடீர்னு தேர்தல் சமயத்துல இவங்க பெருவாரியான ஊதியம் எங்க இருந்து வருது? ஒரு நிமிஷம் முடிச்சிட. சட்டசபையில நிதி இல்லைன்னு சொல்ற இன்னைக்கு நிதியமைச்சர் இப்ப ஒரு குடும்பத்துக்கு 5000னா கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பத்துக்கு 5000 கோடி திடீர்னு எங்க இருந்து வந்தது, எதற்காக வந்தது என்று மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஏற்பவாறு மக்கள் வாக்கு அளிக்க போறாங்க.